ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம வீட்டுக்கு ஒரு புது வர வந்திருக்கு. அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த 2 குட்டீஸும் சேர்ந்து கேரம் போர்டு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நான் வேறு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், என்னுடைய பொங்கல் போனஸில் உங்களுக்கு கேரம் போர்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அதனால் அதை கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாண்டிச்சேரிக்கு போகிற வேலை இல்லை, பொங்கல் லீவில் அவங்க இங்கே இருந்ததுனால போக முடியல. எத்தனை நாளாக ஏமாற்றிட்டாங்க. அது ஈவினிங் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தான் பாப்பா கேட்டு அழுவும், வம்பு வளர்க்கும். இன்றைக்கி சமாளிக்க முடியாது, இதே மாதிரி எத்தனை நாள் சமாளிக்கிறதுன்னு இன்றைக்கி பாண்டிச்சேரி போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் இதுக்கு அலோவ் பண்ணேன்னா, இவங்க அதிகமாக மொபைல் பார்க்குறாங்க. அந்த மொபைல் பார்க்குறத விடுவாங்க, இப்படி இதில் டைவெர்ட் பண்ணால் மொபைல் பார்க்காம இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சரி வாங்கி கொடுத்துடலான்னு சொன்னேன். இப்போ நியர்லி 2000 ருபீஸ் ஆகுது. என்னுடைய போனஸ் 3000 தான். இப்போ அதில் 2000 ருபீஸு இந்த கேரம் போர்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பவுடர் என்ன SSS பவுடராம், அடுத்தது காயின்ஸு. இந்த காயின்ஸ் அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சொல்ல வேணாம். இந்த காயின்ஸு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. இனிமேலாவது அவங்க மொபைல் பார்க்காம இந்த மாதிரி கேரம், செஸ் இதிலெல்லாம் ஈடுபடட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன். போய் ஒரே பிடிவாதமாக மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு 2 குட்டீஸும் அவங்க அப்பா கூட பாண்டிச்சேரி போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, அதை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா? அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்கு நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். இவங்களுமே மொபைல் பார்க்காம தான் இருந்தாங்க. நான் மறைச்சி வச்சுட்டு தான் இருப்பேன். அது எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது. இவங்க கோவிட் டைமில் தான் இவங்க ஆன்லைன் கிளாஸ் போட்டாங்க மொபைலில். அப்போ தான் இவங்களுக்கு மொபைல் பழக்கம் வந்தது. அப்போ எடுத்தது இப்போ விடுறதே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்க்கும்போது ரொம்ப பயமாக வேறு இருக்கும் எனக்கு. நிறையா ஃபேஸ்புக்கிலலாம் மெசேஜ் போடுறாங்கல்ல, பிரெயினே அழிவிடும்னு போடுறாங்க, கண்ணு தெரியாமல் போயிடும் போடுறாங்க, கண்ணு ட்ரை ஆகிடும், என்னென்னமோ போடுவாங்க. அப்போ பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். இந்த பசங்க இப்படி பாப்பா கூட ஒரு 75%, தம்பி 100% தம்பி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனை ஒன்றுமே பண்ணவில்லை, ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டான். அவனை எப்படியாவது திருத்தணும், எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். நாங்களும் இந்த பேட்மிண்டன் கிளாஸ்லாம் கூட சேர்த்து விட்டோம். ஒரு வாரம் போவாங்க, அங்கே ஏதாவது மிரட்டிட்டாங்க திட்டாங்கன்னா போக மாட்டாங்க. அதுக்காக வாங்கின ஷூவு, ஷார்ட்ஸு, பேட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரில. நீங்கள் ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள், உங்களை மொபைலை மறக்க வைக்கிறதுக்கு. நான் இப்போ கேரம் போர்டு கொடுத்து ட்ரை பண்ண போகிறேன், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் மண்டே மொபைல் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு மறைச்சி வைக்கலான்னு நினச்சிட்ருக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.